தேவி பைகாட்டம் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நல்லது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्यां द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तुते. பியூட்டிஃபுல்மா. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ணா வந்துட்டு போனதுக்கு நான் போவேன். மியூட் பண்ணிக்கிறேனா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. சொல்லவா சார்? சொல்லுங்கம்மா. अन्नाद् भवन्ति भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञाद् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहङ्कारविमूढात्मा कर्तारमिति मन्यते. பியூட்டிஃபுல்லி இப்படி சொல்லி சொல்லி இந்த அட்லீஸ்ட் இந்த 14 ஸ்லோகங்களாவது பயாட் ஆயிடுச்சுன்னா நல்லதா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோம் மனப்பாடம் பண்றதுக்கு. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். 7வது அத்தியாயத்துல இருக்கோம். 10 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். பகவான் தன்னோட விபூதிகளை பத்தி சொல்லிட்டு பக்தி யோகத்துல நம்மள எல்லாரையும் கொண்டு போக பாக்குறாரு. சோ அந்த 10 ஸ்லோகங்களும் சொல்லிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 11, 12, 13 இதையும் எடுத்துட்டு ட்ரை பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பிரார்த்தனா சொல்லிடலாம் 7வது அத்தியாயத்தோட. மத்த பரதரன்னான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாந்து வேதன கஷ்டன. முதல் 10 ஸ்லோகங்களை ரிவைஸ் பண்ணிட்டு இன்னொரு ஸ்லோகங்களுக்கு போலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद्भगवद्गीता अथ सप्तमोऽध्यायः. श्रीभगवानुवाच मय्यासक्तमनः पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं माय यथा ज्ञास्यसि तच्छृणु. ज्ञानन्तेऽहं सविज्ञानमिदं वक्ष्याम्यशेषतः यज्ञात्वा नेह भूयोऽन्यत् ज्ञातव्यमवशिष्यते. मनुष्याणां सहस्रेषु कश्चिद्यतति सिद्धये यततामपि सिद्धानां कश्चिन्मां वेत्ति तत्त्वतः. भूमिरापो नलो वायुः खं मनो बुद्धिरेव च अहंकार इतीयं मे भिन्ना प्रकृतिरिष्टधा. अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो ययेदन् धार्यते जगत्. एतद्योनीनि भूतानि सर्वाणीत्युपधारय अहं कृत्स्नस्य जगतः प्रभव प्रलयस्तथा. मत्तः परतरन्नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव. रसोऽहमप्सु कौन्तेय
प्रभास्मि शशिसूर्ययोः प्रणवः सर्ववेदेषु शब्दः खे पौरुषन् नृषु पुण्यो गन्धः पृथिव्यां च तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनं बुद्धिर्बुद्धिमतामस्मि तेजस्तेजस्विनामहम्. பகவான் தன்னோட விபூதிகளை சொல்லிட்டே வரார். எல்லா உயிரினங்களோடும் விதை நாதான், பீஜம் நாதான், அறிவுள்ளவரின் அறிவு நாதான், சிறந்தவரின் ஒளியும் தேஜஸும் நாதான் அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலையும் அதேதான் கண்டினியூ பண்ற அவரோட விபூதிகளை சொல்றதுக்கு. 11வது ஸ்லோகம். பலம் பலவதாய் சாஹம் காமராக விவர்ஜிதம் धर्मा विरुद्धो भूतेषु कामोस्मि भरतर्षभ. பலம் பலம் பலவதாம் பலசாலிகளில், ச மற்றும், அகம் நான், காம ஆசை, ராக பற்றுதல், விவர்ஜிதம் விடுதலை பெற்று, தர்ம தர்மம், அவிருத்தோ கடைபிடித்து, பூதேஷு உயிரினங்கள், காமோஹோ ஆசைகள், அஸ்மி நான், பரதர்ஷப அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. நான் பலசாலிகளின் பலம், ஆசை பற்றுதல்களுக்கு அப்பால் தர்மத்தை கடைபிடிக்கும் உயிரினங்களின் ஆசையும் நான் தான் அப்படிங்கிற. என்னங்கிறது அப்புறமா பார்க்கலாம், ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். பலம் பலவதாய் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. பலம் பலவதாய் சாஹம், பலவதாய் வரும், சாஹம் காமராக, ரா ரெண்டுமே நெடுஎழுத்துகள், விவர் ரஃபார் கொடுத்து, ஜிதம் தர்மா ரஃபார், விருத்தோ ரூக் மேல ஆகாத் கொடுத்து, விருத்தோ பூதேஷு, பூதே ரெண்டுமே நெடுஎழுத்துகள், ஷூ ஷார்ட் ஆயிடும். காமோஸ்மி, மோ நெடுஎழுத்து, மோமுக்கு அப்புறம் ஆகாத் கொடுத்து, காமோஸ்மி பரதர்ஷப, பரதர்ஷ தர்ஷ ரஃபா கொடுத்து ஷப ரெண்டு ப வருது. பலம் பலவதாய் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. பலம் பலவதாய் சாஹம் காமராக விவர்ஜிதம், பலசாலிகளின் பலன் நான், பலம் உள்ளவா. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், பலம் யாரு? இப்ப ஹிட்லருக்கும் தான் பயங்கர பலம் இருந்தது அப்படின்பா, நிறைய கொடூரமான வாழ்க்கைக்கு பலம் அதிகமா இருக்கும் அப்படின்பா. அப்படின்னா அவரோட பலமும் இவர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பலசாலிகளின் பலம் அப்படின்னா நிறைய பலசாலிகள் ரொம்ப மட்டுமான வேலையெல்லாம் பண்றா, தர்மத்துக்கு விருத்தமா எல்லாம் பண்றா, அவள்கிட்ட பலம் இருக்கேங்கிறதுனால பலசாலிகளை பார்த்தா நமக்கு ஒரு கிருணை கூட நிறைய வரும். ஏன்னா இந்த பலம்னால தானே இவ்வளவு அதர்மம் பண்றா அப்படின்னு. அப்படின்னா அவளோட பலம் நான் அப்படின்னா பகவான் வந்து அவள்கிட்ட, இந்த பலசாலிகள்கிட்ட இருக்கிற கெடுதலான விஷயம் நமக்கு என்ன தோன்றுது, அவளோட பலம் தான் அது கெடுதல் அப்படின்னு தோணுது. இப்ப அந்த பலசாலிகளோட பலம் நான் அப்படின்னா, அந்த பலம் அப்படின்னா அந்த கெட்டத்தன்மை பகவானா அப்படின்னு இருக்கலாம், அப்படின்னு மனசுல வரலாம். அதை நிறுத்துக்கிறது தான் அடுத்தாப்புல சேர்த்து படிக்கணும். காமராக விவர்ஜிதம், காமமும் ராகமும் இல்லாத பலசாலிகளோட பலம் தான்.
இந்த காமராக பலான்விதான்னு நமக்கு 17வது அத்தியாயத்துல வரும். அதெல்லாம் அசுர குணங்கள். அகங்காரம் பலம் தர்ப்பன் அப்படின்னு படிச்சிருக்கோம் 16வது அத்தியாயத்துல. அதெல்லாம் ராட்சச குணங்கள், அசுர குணங்கள். அந்த பலம் ரெண்டு விதம், நல்லா இருக்கிறதுக்கும் யூஸ் பண்றது, கெட்டதா இருக்கிறதும் யூஸ் பண்றது. இங்க பகவான் சொன்னது காமராக விவர்ஜிதம் ஆயுஷ் சத்வபலாரோக்கிய அப்படின்னு 17வது அத்தியாயத்துல சொல்றார். அதுல வர பலம் சாத்விக பலம். அந்த மாதிரி சத்துவகுணத்திலேருந்து வர பலம், அந்த மாதிரி பலசாலிகளோட பலம் நான். தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. தர்மங்கள் பண்றவாள் அந்த மாதிரி பலசாலிகளோட. எந்த மாதிரி பலசாலிகள்? காமராக விவர்ஜிதம். காமம், காமம்னா ஆசை, ராகம்னா பிணைப்பு. எதை அடையலையோ அதுக்காக காமம் வருது. எது நம்மள்ட்ட இல்லையோ அதை பார்த்து நமக்கு ஒரு ஆசை வருது. எது நம்மள்ட்ட இருக்கோ அதோட பிணைச்சிருக்கோம், அது ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு. இல்லாததுக்கு ராகம், இல்லாததுக்கு காமம், இருக்கிறதுக்கு ராகம். இந்த ரெண்டுமே இல்லாதவா அந்த மாதிரியான ஒரு பலசாலியோட பலம். இப்ப துரோணர் ரொம்ப பலசாலி, அவரை யாராலையும் வீழ்த்த முடியாது. அவரை வீழ்த்துறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா ராகம் தானே. அஸ்வத்தாமா அப்படின்னு தன் பிள்ளை மேல இருக்கிற ஒரு ராகம்னாலதான் அவரோட பலம் போறது. இந்த காமமும் ராகமும் இல்லாத பலவானோட பலம் நான். தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. காமம் ஆசை. தர்ம அவிருத்தோ, தர்மத்தில் நிலைந்து இருக்கிறவர், தர்மம் படி நடக்கிறவர். அந்த மாதிரியான ஒரு உயிரினங்களோட பூதேஷு அவளோட ஆசையும் நாதான். அவளோட ஆசையும் நாதானா தர்மத்தை கடைபிடிக்கிறவளோட ஆசை என்னன்னா பகவானோட அடையிறது தான். இந்த காமம் ராகம் இல்லாம தர்மத்துக்குனால வர காமம் அது நல்லது. காமத்தினால வர ஆசைங்கிறது வேற ஆசை. தர்மத்தினால தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக இருக்கிற ஆசை வேற ஆசை. இந்த ரெண்டு ஆசையும் தனித்தனி அப்படின்னு பகவான் ரொம்ப கிளியரா சொல்றாரு. இந்த மாதிரி காமராக விவர்ஜித்தமோட பலவானா இருக்கவாள் அவளோட பலம் நான். ஆனா தர்மம் கடைபிடிக்கிறவளோட ஆசையும் நான். ஆசை இல்லாத பலவானோட பலம் நான். ஆசை வைக்கின்ற தர்மத்தை கடைபிடிக்கிறவளோட ஆசையும் நான் தான். இந்த தர்ம இல்லாம வர காமம் 3வது அத்தியாயத்துல பார்த்தோம். காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாஷனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம். ரொம்ப எல்லாத்துக்குமே எனிமீஸ், சத்ரு எதுனா காமம். ஏன்னா அந்த காமத்திலேருந்து குரோதம் வருது. இந்த காமமும் குரோதமும் ரஜோகுணத்திலேருந்து வருது. அத மாதிரி ஒரு பாபம் மகாஷனோ மகா பாப்மா, அதை விட பாபமான எனிமி வேற யாருமே இல்லைங்கிற அந்த மாதிரி காமம் இல்லாம தர்மாவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. அந்த மாதிரி தர்மத்தை நிலைநாட்டி கடைபிடிச்சுன்னு இருக்கிற பூதேஷு உயிரினங்களோட ஆசையும் நாதான் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த மாதிரி
இது வரைக்கும் பகவான் வந்து தன்னோட விபூதிகளை சொல்லியிருந்தார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். அவர் விபூதிகள் எல்லாத்தையும் மாறி முதல்ல தான் தான் எல்லாமே அப்படின்னு சொன்ன இந்த பிரகிருத்தியை பண்ணவாறே நான் தான் பிரகிருதி, எனக்கு என்னை விட்டா வேற யாரெல்லாம் என்னை அறிஞ்சா வேற எதையும் அறிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விபூதிகள் என்னன்னு காமிச்சார். இப்ப அடுத்த ஸ்லோகம் 12வது ஸ்லோகம். ये चैव सात्विका भावा राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि நத்வஹந்தேஷு தே மயி. ஏ எல்லா ச மற்றும் இவ மட்டும் சாத்விகா சாத்விக குணம், பாவா குணங்கள், ராஜசாஸ் தாமசா ராஜச குணங்கள் தாமச குணங்கள், ச மற்றும் ஏ எல்லாம், மத்த என்னிடமிருந்து, ஏவ மட்டும், இதி இந்த, தான் அந்த, வித்தி அறிவார், ந இல்லை, து ஆனால், அகம் நான், தேஷு அவற்றில், தே அவர், மை என்னில். எல்லா சாத்விக மற்றும் எல்லா ராஜசிக மற்றும் தாமசிக குணங்கள் அறிந்து கொள் என்னிடமிருந்துதான் வருகின்றன, நான் அவற்றில் இல்லை, ஆனால் அந்த குணங்கள் என்னில் உள்ளன அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணம் பார்க்கலாம். ஏ சைவ, ஏ ஏ இல்ல, ஏ நாக்க கடிச்சுன்னு சொல்ற மாதிரி, ஏ சைவ, ஐ அழகா சொல்லணும், சைவ சாத்வி, ரெண்டு இத்து இருக்கு, சாத்வி இல்ல, சாத்வி கா பாவா, பாவா பா நடுல எழுத்து, வாவ நடுல எழுத்து, ராஜசாஸ்தாமசாஷ்ச ஏ, ராஜசாஸ்தா சாம ராகாத் கொடுத்து, ராஜசாஸ்தாமசாஷ்ச, சாஷ்ச சாம ராகாத் கொடுத்து, ராஜசாஸ்தாமசாஷ்ச ஏ, அது திருப்பி ஏ தான், அது ஏ இல்ல. மத்த ஏவேதி தான் வித்தி, மத்த ரெண்டு தான் இருக்கு இங்க, ஏவேதி இந்த ஏ தொண்டையில இருந்து வரணும். மத்த ஏவேதி தான் வித்தி, தான் வி தாமிலாக, வித்தி வி மிலாக, நத்வஹந்தேஷு, நத்வ ந மிலாக, த்வஹந்தேஷு, தே நடுல எடுத்து ஷூ ஷார்ட் ஆயிடும், தே மயி, தேஷு தே மயி, தேஷு தே, ரெண்டு தே இருக்கு, ரெண்டுமே நடுல எடுத்து, அது சொல்றதுனால ஷூ அண்ட் மயி ஷார்ட் ஆயிடும். ये चैव सात्विका भावा राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि नत्वहन्तेषु ते मयि. ये चैव सात्विका भावा राजसास्तामसाश्च ये. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே, எல்லா குணங்களும் பகவான்ல இருந்து வந்திருக்கு, என்னிடம் தான் வந்திருக்கு. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? அவர் தான் இந்த எல்லா குணத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். குணங்கள் தனியா இருக்க முடியாது, எல்லாத்துக்குமே சப்போர்ட் வேணும், அது பகவான். பகவான் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கச்ச ஈஸ்வரன் தான் எல்லாம் அப்படி சொல்லிட்டு தன்னோட விபூதிகள் எல்லாத்தையும் சொன்னார். எல்லாத்தையும் இந்த போன ஸ்லோகம் வரைக்கும் தன்னோட விபூதிகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு பகவான் இந்த ஸ்லோகத்துல இந்த மூணு குணங்கள் தான் பிரகிருதி, மூணு குணங்கள்னாலதான் இந்த பிரகிருத்தியே வந்திருக்கு. இந்த மூணு குணங்களும் ஈஸ்வரன்லேருந்து தான் வருது, ஆனா அந்த குணங்களில் ஈஸ்வரன் இல்லை. மூணு குணங்கள் சத்துவ ரஜச தாமச, இந்த மூணும் பிரகிருத்தியோட குணங்கள். இந்த மூணு குணங்கள் பத்தியும் கடைசி அப்புறமா நிறைய சொல்லிருக்க 18 அத்தியாயத்துல நிறைய ஒவ்வொரு விஷயமும் இந்த மூணு குணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. ஒரு லெவல்ல பார்த்தா இந்த மூணும் நம்மள்ட்ட எல்லாமே, இந்த மூணு குணங்களும் நம்மள்ட்ட எப்பொழுதுமே இருக்கும்.
எப்போவாவது ஒரு குணம் மேலோங்கி இருக்கும், பாக்கி 2 குணங்கள் தெரியாம இருக்கும். ஆனா இந்த 3 குணங்களும் எப்பொழுதும் இருக்கும். தாமசிக குணம் மேலோக்க இருக்கிறத நம்ம நம்ம மனசு வந்து டல்லா போயிடும். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சோம்பல், தூக்கம், அந்த மாதிரி. ரஜசிக குணம் மேலோங்கி இருக்கச்சு நம்ம ரொம்ப உணர்ச்சி ஆக்டிவா இருக்கும். சாத்விக குணத்துல இருக்கச்சு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும், சாந்தமா இருக்கும். இப்ப சாத்விக குணம் வந்து ஞானத்தோட பிணைஞ்சின்னு இருக்கு. ராஜசிக குணம் ஏதான ஒரு பொருளோ, ஏதான ஒரு கர்மமோ, ஏதான ஒரு ஆக்டிவிட்டியோ அதோட பிணைச்சுட்டு இருக்கும். தாமசிக குணம் வந்து அறியாமை, சோம்பல் இதோட இணைஞ்சிட்டு இருக்கு. இந்த 3 நம்மள்ட்ட எப்பொழுதுமே இருக்கும். நம்மளோட பர்சனாலிட்டிலே நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. இந்த உடம்புங்கிறது ஒரு தாமசீகமான ஒரு விஷயம். அதுக்கு மூவ் பண்ணாலே பிடிக்காது, அப்படியே இருக்கலாமேன்னு தான் தோணும். இந்த உடம்பு மூவ் பண்ணனாலே நிறைய எனர்ஜி வேணும். இல்லைன்னா ஒரு ஒரு விதத்துல பார்த்தா இந்த இந்த உடம்புங்கிறது, தேகம்ங்கிறது பார்த்தோம்னா அது வந்து ஒரு தாமசிக குணத்தோட இருக்குது. அதுல இந்த நம்ம கை கால் வந்து ரஜசிக குணம். அதுதான் அதுக்கு எனர்ஜி கொடுத்து பண்ணணும் அப்படின்னு பண்ண வைக்கிறது. காரியங்களை படுறது என்ன, பொருள்களை வாங்குறது என்ன, பொருள்களை என்ஜாய் பண்றதுல என்ன, எல்லாமே இந்த ரஜசிக குணம். இதெல்லாம் இந்த கையும் இந்த 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 தேகத்துல இருக்கிற இந்த இந்த 2 உறுப்புகள் தான் ராஜசிக குணங்கள் நிறைய கொண்டு வருது. சாத்திய குணம் நம்மளோட புத்தியில இருக்கு, நம்மளோட மனசுல இருக்கு. ஏன்னா அங்கதான் ஞானம் உட்கார்ந்து. இந்த மாதிரி பகவான் வந்து இந்த 3 குணங்கள்ல தான் பிரகிருத்தியே எல்லாமே, நம்மளும் சரி இந்த பிரகிருதி சரி எல்லாமே இந்த 3 குணங்கள்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறார். மத்த ஏவேதி தான் வித்தி, என்னிடமிருந்து இந்த 3 குணங்களும் வந்திருக்கு என்கிறத அறிந்து கொள். நாதான் காஸ் நாதான் எஃபெக்ட். அந்த நாதான் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் பண்றவனும் நாதான். எது நடக்கிறதோ எஃபெக்ட்க்கு வந்து காசு இல்லாம அந்த எஃபெக்ட் இருக்க முடியாது. நிறைய அந்த சொன்ன மாதிரி நிறைய ஆபரணங்கள் பாக்குறோம்னா, அந்த ஜுவல்லரியில இருக்கிற ஜுவல் ஷாப்ல இருக்கிற இந்த நகைகள்லாம் பாக்குறோம்னா அதோட தங்கம் இல்லாம அதுக்கு அஸ்தித்வம் கிடையாது. காஸ்ட் வந்து இந்த தங்கம், பாக்கி எஃபெக்ட் தான் இந்த ஜுவல்லரி எல்லாம் பாக்குறது. சோ இது எல்லாமே என்னோடது, நான் தான் அதோட மெயின் காரணம். பிரகிருதிம் சுவாம வஷ்டப்ய விசிருஜாமி புனః புனः பூதகிராமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர் வஷா அப்படின்னு 9ஆம் அத்தியாயம். எல்லாமே என்னோட குணம், அது வந்துட்டு போயிட்டு இருக்கும் அப்படின்னு பகவான். அந்த மாதிரி மத்த ஏவேதி தான் வித்தி, இதெல்லாம் என்கிட்டேந்து வந்திருக்கு. மத்த என்னிடமிருந்து, ஏவேதி வந்திருக்கு, என்னிடமிருந்து மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற. இப்ப எல்லாமே பகவான்கிட்டேந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த குணங்கள் எல்லாத்தையும் விட்டுருணும்னு ஏன் பகவான் சொல்றார்? இந்த சாத்விக ரஜச தமச குணங்கள்லாம் என்கிட்டேந்து வந்திருக்குன்னா, எல்லாமே பகவான்னா அது ஏன் விட்டுறணும் அப்படிங்கிறார். ஏன்னா உலகம் முழுக்க நீர் பரப்பியிருந்தாலும் இந்த கிணற்றில் இருக்கிற நீர் தான் நமக்கு வேணும். பகவான் எல்லாத்துலயுமே இருந்தாலும் நமக்கு இங்க இருந்தா பகவான் வேணும். யாகம் பண்ணிதான் நமக்கு வரணும். தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா நித்தியம் யக்ஞே பிரதிஷ்டிதம். யாகத்திலேருந்து வருது.
இந்த ரஜச சாத்விக தமச குணத்திலேருந்து இது நமக்கு பகவான் கிடைக்காது. பகவான் கிடைக்கும்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டாதான் நமக்கு இந்த பகவான் கிடைக்கும். நான் பகவான் சொல்ற இந்த இந்த ரஜச சாத்விக குணம் எனக்குள்ள இருந்தாலும் அதுக்குள்ள நான் இல்லை அப்படின்னு பகவான் சொல்ற. நத்த ஏதி தான் வித்தி நத்வஹன் தேஷு தே மஹி. எனக்குள்ள அவா இருக்கா, அவாக்குள்ள நான் இல்ல. எதுக்குள்ள இல்ல? இந்த ரஜச தாமஸ் சாத்விக தமஸ் ராஜசிக தமச குணங்கள்ல நான் இல்ல. இப்ப அரிசியோட வயல் இருந்தா நமக்கு வேணுங்கிறது அந்த அரிசி தான். அந்த நெல் அதுக்கு மேல இருக்கு, அது வேண்டாம் நமக்கு. அதோட அந்த அந்த பிளான்ட் நமக்கு வேண்டாம், எல்லாத்தையும் தூர போட்டுருக்கோம் நம்ம. அந்த வேணுங்கிறது நமக்கு என்ன? எல்லாமே அந்த வயல் தான் அப்படின்னாலும் நமக்கு வேணுங்கிறது அந்த அந்த அரிசி தான். சோ எல்லாமே அந்த அந்த வயல்ல இருக்குனாலும் நமக்கு வேணுங்கிறது இந்த அரிசி போல. எல்லாமே பகவானுக்குள்ள இருந்தாலும் நமக்கு தேவையானது இந்த பகவானுக்கு அடையிறது தான். ஏன்னா இந்த அரிசிக்கு தான் அந்த மகத்துவம் இருக்கு. அந்த பாக்கி செடிக்கு ஒண்ணும் மகத்துவமே இல்லை. சோ அந்த சாத்விக ரஜச தமச குணங்கள்லாம் குழம்பி போனவாளுக்கு தான். ஏன்னா அது நம்மள பிரகிருத்தியோட இணைச்சிரும். நமக்கு தேவையானது இந்த அரிசி. சோ அந்த அரிசி தான் ரொம்ப நமக்கு முக்கியம். சோ அந்த அரிசிக்குள்ளேருந்து தான் இந்த பிளான்ட் எல்லாம் வந்தாலும், ஆனா அந்த பிளான்ட்ல இருந்து வர அரிசியில அந்த அந்த செடி இல்ல. அந்த செடியோட இலைகள்லாம் வந்தது எங்க இந்த அரிசியில இருந்து தான் வந்திருக்கு. ஆனா அந்த அரிசிக்குள்ள அது இல்ல. சோ இந்த 3 குணங்களும் பகவான்ல இருந்து தான் வந்தாலும் அந்த 3 குணங்கள்ல பகவான் இல்ல. சோ இந்த 3 குணங்கள் எல்லாத்தையும் விட்டுருணும். அப்பதான் நமக்கு பகவான் கிடைப்பா. அதை புரிஞ்சுக்கணும் மெயினா. இந்த 3 குணங்களும் என்கிட்ட தான் வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த 3 குணங்கள்ல இருந்து 3 குணங்கள் எனக்குள்ள இருக்கிறத தவிர அந்த 3 குணங்கள்ல நான் இல்ல அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். त्रिभिर्गुणमयैर्भावैरेभिः सर्वमिदं जगत् मोहितन्नाभिजानाति मामेभ्यः परमव्ययम्. त्रिभिः 3 குணமயைஹி குணமாக, பாவைஹி முறைகள், ஏபிஹி இந்த, சர்வம் எல்லாம், இதம் இந்த, ஜகத் ஜகம், மோகிதம் குழம்பி, ந இல்லை, அபிஜானாதி அறிவார், மாம் என்னை, இப்யஹ இந்த இந்த 3 குணங்களை, பரமவ்யயம் முழுதாக அழிவில்லாதது. மாயாவின் 3 வகை குணங்களால் குழம்பி இந்த ஜகத்தில் உள்ளவர் எல்லாம் என்னை அழிவில்லாதவர் என்பதை அறிய மாட்டார்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். வருஷமா பார்க்கலாம். திரிபிர் குணமயைர் பாவை. திரிபிர், திரிபி ரெண்டுமே குறில் எழுத்துக்கள். பிர் குண, பீக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து, குண மயை, யை ஐ அழுத்தி சொல்லணும். மயைர் ரஃபார் இருக்கு. பாவைர், பாவைர்னு எடுத்துக்கலாம். இல்ல இன்னும் அழகா சொன்னா பாவைரேபி, இர் அண்ட் ஏ ஜாயின் பண்ணிட்டு பாவைரேபிஸ் சர்வ, ரேபிஸ் சர்வ ரஃபார் கொடுத்து மிதை ஜகத்,
மோஹிதன்னாபிஜானாதி. மோஹி, மோ நெடில் எழுத்து. ஹிதன், இதன் இல்ல, ஹிதன், ஹ. ஹிதன்னாபி ஜானாதி. நாபினா, நாபிஜானா, நா பி குறில் எழுத்து. ஜானா நெடில் எழுத்து. எழுத்து சொன்னா தி ஷார்ட் ஆயிடும். மாமேபிய பரமவ்யயம். மாமே ரெண்டுமே நெடுத்து, மே மேல பார்க்க ஆகாத் கொடுத்து. மேபிய பரமவ்ய, பரமவ்ய மேல ஆகாத் கொடுத்து. மவ்யயம் त्रिभिर्गुणमयैर्भावैरेभिः सर्वमिदं जगत् मोहितन्नाभिजानाति मामेभ्यः परमव्ययम्. இதற்கு இந்த அத்தியாயத்துல பகவான் ஈஸ்வரன் தான் எல்லாத்தோடுமே காசு, எல்லாத்துக்கும் காரணமே ஈஸ்வரன் தான். எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கவர் ஈஸ்வரன் தான். இந்த பிரபஞ்சத்துல இந்த 3 குணங்களோட விளையாட்டுல எல்லாத்துமே சப்போர்ட் பண்றவர், எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிறவர் பகவான் தான், ஈஸ்வரன் தான். ஆனா இந்த குணங்கள் அவர் அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. இந்த குணங்கள்னால மனுஷாதான் குழம்பி போயிடுவா. ஏன்னா இந்த 3 குணங்கள் நம்மள பிணைச்சுன்னு இருக்கிறதுனால நம்மளோட மனசு குழம்பி போயிடுறது. இது எல்லாமே பகவான் தான் கிரியேட் பண்ணா. நம்ம இதுக்குள்ள நமக்கு இந்த 3 குணங்கள்ல பகவான் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம அந்த பகவான்கிட்ட போக மாட்டோம், அந்த அரிசிக்கு பின்னாடி தான் போவோம். ஐ மீன் அந்த பிரகிருதி பின்னாடி போக மாட்டோம், இந்த அரிசிக்குள்ளதான் நம்ம போவோம். ஆனா அது பண்ண விடாம இந்த 3 குணங்களும் நம்ம மேல அப்படி ஒரு கவர்ச்சி வச்சுட்டு, நம்மள அப்படி இழுத்து வச்சுட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பொருள் கொடுத்து அந்த பொருளோட ஒரு இணைப்பு வச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்துமே தனி, இதெல்லாம் வேற, இது தங்கம், இது இது கல்லு, இது மண்ணு, இதெல்லாம் தனி, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாத்துக்கூட ஒரு பிணைப்பும் ஒரு வெறுப்பும் வருது. நகைக்கடை போனா இந்த நகை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த நகை அவ்வளவா நல்லா இல்ல அப்படின்னு நமக்கு மனசு. ஆனா எல்லாமே தங்கம் தான். இந்த 3 குணங்களும் நம்மள எல்லாம் ஆட்டி படைக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, யாரோ ஒரு கடைக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கடைக்காரன் விக்கிறவன் தன்னோட பொழைப்புக்காக தன் சாமான்லாம் வித்துண்டு அதுல இருந்து வர பணத்தினால தன்னோட ஜீவனம் நடத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த பணம் அந்த விக்கிறவன்ட்டு அந்த கடைக்காரனுக்கு தமச குணம் எப்படியாவது இன்னொருத்தர்கிட்ட பொய் சொல்லியாவது அவளை எப்படியாவது மயக்கி ஃப்ராட் வேலை அவள்கிட்ட பணம் தேடணும் அப்படின்னு பாப்பா. இதுல தனக்கு இழிவு வரலாம், நம்மளை யாராவது பிடிச்சுன்னு போகலாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு தாமச குணத்துல அப்படியே மூழ்கி இருக்கிறோம், அந்த மாதிரி விற்க பாப்பா. ரஜச குணம் இருந்ததுன்னா அதே கடைக்காரன் இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் தனம் பண்ணாம ஆனா ரொம்ப அக்ரெசிவா விற்க பாப்பா. வாங்கு 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 வாங்குன்னு கத்துன்னு கத்தி அப்படி இப்படின்னு எப்படியாவது அந்த பணத்தை எல்லாத்தையும் நம்மளோட சாமான் எல்லாத்தையும் விற்கணும்னு பாப்பா. ஃப்ராட் மெத்தட் யூஸ் பண்ண மாட்டா, ஆனா விற்கணும்னு ரொம்ப அக்ரெசிவா பாப்பா. அது ரஜச குணம் இருக்கிற அதே வியாபாரி. இப்ப சாத்விக குணம் இருக்கிற வியாபாரி நல்லவனா அப்படின்னா அவன் எல்லாமே விட்டு கொடுத்துடலாம். சரி உனக்கு வேணுமா, இன்னும் 10 ரூபாய்க்கு கேட்கிறியா, சரி 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு நஷ்டம் பண்ணிட்டு அவன் மேல நம்பின்னு இருக்கிற வீடு கெடுத்துருவோம். இந்த 3 குணங்களும் அதே வியாபாரிட்ட அதே வியாபாரி 3 விதமா அந்த அந்த சாமான விற்க பாக்குறான்.
தாமசிக குணக்காரனுக்கு என்ன, பணம் தான் முக்கியம். எப்படி அந்த பணம் வருதுன்னு பார்க்க மாட்டான். இப்படி பண்ணா நம்மள புடிச்சுட்டு போயிடுவாளே போலீஸ்காரன், அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு அதுதான் அவ்வளவுதான் தோணும். எப்படியாவது இந்த பணத்தை பண்ணி ஆகணும். இந்த ராஜசீக வியாபாரிக்கு அதை விட கொஞ்சம் நல்லா யோசிச்சுண்டு, நம்ம பிடிபடக்கூடாது, நம்மளால ஒன்றும் தப்பு பண்ணக்கூடாது, ரூல்லாம் ஒன்றும் பிரேக் பண்ணக்கூடாது. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு வித்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் பண்ண முடியுமோன்னு அவனும் பார்த்துட்டு இருப்பான். எல்லாம் தனக்கு வேணுங்கிறது பார்க்கறதுனால அவனால அந்த பிகர் பிக்சரை பார்க்க முடியல. இப்படி எல்லாம் நம்மளோட குணங்கள் இப்படி பகவான் பார்த்துட்டு இருக்காளே, அது நமக்கு அவருக்கு தெரியறது இல்ல. ராகம் தான் ஜாஸ்தி தலை ஓங்கின்னு இருக்கு. சாத்திய குணக்காரன் எல்லாரையும் நல்லது பண்ணலாம், எல்லாரையும் ஹாப்பி ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் தன்னோட கர்த்தவியத்தை மறந்துடுறான். இந்த 3 குணத்துல இருக்கிறவா எல்லாரும் 3 பேருமே குழம்பி இருக்கா. ஏன்னா அந்த பிரகிருத்தியோட பிணைப்பினால இந்த 3 குணம் இருக்கவாள்லாம் 3 பேருமே குழம்பி இருக்கா. சோ அதுக்குதான் பகவான் சொல்றார், திரிபிர் குணமயைர் பாவை ரேபிஸ் சர்வமிதை ஜெகத். இந்த ஜெகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த 3 குணங்களோட மாயையில மயங்கி இருக்கா. மோய்தன்னாபிஜானாதி மாமேபிய பரமவ்யயம். ஆனா நான் அழிவில்லாதவன், எனக்கு பின்னாடி இருங்கோ அப்படின்னு அவளுக்கு புரிய மாட்டேங்கிறது. இந்த 3 குணங்களும் அவளை ஆட்டி படைக்கிறது. இந்த 3 குணங்களோட நம்ம பிணைஞ்சுன்னு இருக்கிறதுனால நம்ம குழம்பி போயிருக்கோம். ஜகத் அப்படின்னா இந்த பிரபஞ்சமும் எடுத்துக்கலாம், இந்த தேகத்துல இருக்கிறவர்களையும் எடுத்துக்கலாம். நம்மள ஒருத்தர் கூட ஜெகந்தான். சோ இந்த ஜகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த மாயையில இந்த 3 குணங்களோட குழப்பத்துல குழம்பி போயிருக்கா. இதான் நம்ம இதோடதான் இந்த உலகம்தான், நம்ம இந்த உலகம்தான் நிஜம் அப்படின்னு அதுக்கு பின்னாடி அழிஞ்சிட்டு இருக்கா. ஆனா பரமவ்யயம் யாரு? அழிவே இல்லாதவர் பகவான். ஆனா இந்த 3 குணங்கள்லயும் மாய்ச்சிட்டு பகவான தனியா பார்த்துட்டு, பகவான் வேற இந்த உலகம் வேற, இந்த 3 குணங்கள்னால இருக்கிற இந்த உலகத்தோட பிணைஞ்சுன்னு பகவான வேறையா பார்த்துட்டு இருக்கனால அந்த பகவானை அடைய முடியறது இல்ல. இந்த 3 குணங்களும் பகவான் தான், பகவான்லேருந்து தான் வந்திருக்கு இந்த 3 குணங்களும். ஆனா அந்த 3 குணங்கள்ல பகவானை பார்க்காதே, இந்த 3 குணங்கள்ல பகவான் இல்லை, அதெல்லாம் அந்த சம்சாரத்தோட கட்டி வைக்கிறது, பிணைச்சு வைக்கிறது, பகவானை தேடு அப்படின்னு பகவான் அவர் சொல்றார். அந்த குணங்களால மயங்கி போனவாளால என்ன, நான் பரமவ்யயம், அழியாது, அதெல்லாம் அழிய போறது, ஆனா நான் அழியாதவன், என்ன என்ன அடைய முடியறது இல்லை வாழால அப்படின்னு பகவான் சொல்றார். அதோட இன்னையோட வகுப்பை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.